அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டுகொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த சந்திரனுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் கிரக சேர்க்கை என்ன பலன் அந்த ஜாதகருக்கு இருக்கு என்பதை பார்க்கலாம். சந்திரனுடன் மாந்தி சேர்ந்து அல்லது 4ஆம் அதிபதியுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் தாய் வழி மாது தோஷத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். சிலருக்கு சந்திரனும் 4ஆம் அதிபதியும் மாந்தியம் இணைந்து மாது தோஷம் இருப்பதை காட்டும் தெளிவாக. அந்த ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியிலோ பெற்ற தாயின் மீது தேவையில்லாமல் வெறுப்பை திணைப்பது அந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில் இந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அதேபோல் தாய் வழியில் துர்மரணம் நடப்பதையும் தாயின் வர்க்கம் விருத்தி இல்லாமல் இருப்பதையும் இந்த அமைப்பு சுட்டி காட்டும். அதனால் இந்த மாதிரி வகையில் சாபங்களும் கோபங்களும் இந்த ஜாதகருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல் ராகு கேதுவுடன் இணைந்து சந்திரனும் விட ராகு கேதுவும் இணைந்த மாந்தியம் சந்திரனும் இணைந்திருக்கும் போது தோஷத்தை பல மடங்கு அதிகரித்து அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான துன்பத்தை தரும். மேலும் இத்தகைய மாத தோஷத்துக்கு பழிவாங்கும் தன்மையும் இருக்கும். அதனால் இந்த ஜாதகருடைய உடல் பலவீனை ஏற்படும். பலருக்கு உடல் ஊனமும் குறைபாடுகளும் ஏற்படும். எப்போதும் மன கஷ்டமும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இது மாந்தி சந்திரன் இல்லை ராகு கேது இது கூட இணைந்திருந்தால், அதுவும் இன்னும் லான் போட்டு லக்கணும் அங்கிருந்து 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்தில் இணைந்திருந்தால் மிகவும் அந்த ஜாதகர் துன்பப்பட்டே வாழ வேண்டும். இன்னும் இந்த துலா லக்கணம் எடுத்துக்கின்னு துலா லக்கணத்தில் 2ல் கேது 8ல் சந்திரன் மாந்தி ராகு இப்படி இணைந்திருக்கிறாங்க வச்சுங்க, விஷத்தை கக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விஷப்பூச்சினால் அந்த ஜாதகருக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஏன் மரணம் கூட ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இவங்களாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய சாபத்தை போக்கினால்தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். இல்லைனா ஏதாவது ஒரு பெண்கள் வழியில் அவங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.